எல்லா சிகிச்சையுமே அவங்களோட மருந்து மாத்திரை செலவு, அவங்களுக்கான பிளட் டெஸ்ட் செலவு, அவங்களுக்கான எக்ஸ்ரே ஸ்கேன் செலவு, இது எல்லாமே முழுக்க முழுக்க இலவசமா அளிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. கர்ப்பிணிகள் ஸ்கேனுக்காக ரொம்ப இது பண்றத பார்த்தப்ப ஒரு ஸ்கேன் சென்டர் ஆரம்பிச்சோம். எல்லா ஸ்கேனும் ஃபர்ஸ்ட் 3ஆவது மாசத்துல ஆரம்பிச்சு 9ஆவது மாசம் வரைக்கும் எல்லா ஸ்கேனும், எக்கோ, தைராய்டு டெஸ்ட்ல இருந்து எல்லாமே டோட்டலா ஃப்ரீயா பண்ணுவோம். டெய்லி ஒரு 140 பேருக்கு இலவச ட்ரீட்மெண்ட் கிளினிக்ல நடக்குது. இலவச ட்ரீட்மெண்ட் காலையில லேடி டாக்டர், ஈவினிங் ஜென்ஸ் டாக்டர். டாக்டர் ஃபீஸ்ல இருந்து, மெடிசின்ல இருந்து, குளுக்கோஸ்ல இருந்து எல்லாமே ஃப்ரீ. ஒரு நாளைக்கு நான் மட்டுமே மார்னிங்ல அட்லீஸ்ட் மினிமம் 70 to 75 வரைக்கும் நாங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கோம். ப்ரெக்னென்ட் விமன் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வருவாங்க. வயிறு வலி சம்பந்தமான தொந்தரவுகள், அதே மாதிரி ப்ரெக்னென்ட் விமன் இவங்களுக்காகவும் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். ஃபிசியோதெரப்பி அதுவும் இங்கே ஃப்ரீயாக பண்ணுறோன்றனால இப்போ ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும் அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. அப்புறம் பிளட் டெஸ்ட் சென்டர் 20 பேர் குறையாம டெய்லி பிளட் டெஸ்ட் சென்டர் காலையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சு அது நடக்கும். கண் ஹாஸ்பிட்டல் டெய்லி 40 ஓபி பார்த்துட்டு டெய்லி 5 இலவச ஆப்ரேஷன் டெய்லி. லேசர் ஆப்ரேஷன் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் அதோட காஸ்ட் எவ்வளோன்ட்டு. 2000க்கு மேற்பட்ட அறுவை சிகிச்சை டாக்டர் பண்ணியிருக்காங்க சக்சஸ்ஃபுல்லா. ஒரு கேஸ் கூட ஃபெயிலியர் இல்லாம எல்லாமே இலவசம் தான். நான் ஸ்டார்டிங் விஷன் டெஸ்ட்ல இருந்து சர்ஜரியில இருந்து எல்லாமே த்ரூ அவுட் சர்ஜரிக்கான ப்ரொசீஜர், நாங்கள் எடுக்கிற ஸ்கேன்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். இல்லை ஒரு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் அந்த மாதிரி பண்ணனா ஒரு நார்மல் நல்ல லென்ஸ் வைக்கிறதா இருந்தாலே 30,000 to 40,000 ஆகும். இப்போ என்னன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி லென்ஸ் தான் வைக்கிறோம். இப்போ நம்ம இலவசமா பண்றோம். ஆக்சுவலாக வேரியஸ் தமிழ்நாடு, கேரளால இருந்து வராங்க, மதுரை, தூத்துக்குடி, ஆந்திரா பீப்புள்ஸ்லாம் இங்கே தங்கி இருந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு போறாங்க. கண் மருத்துவமனை கேட்டீங்கன்னா ஓவரால் தமிழ்நாடு, ஆந்திரா எங்கெங்க இருந்தோ வராங்க. கன்னியாகுமரியில இருந்து அங்க இருந்து அவங்க சித்தப்பா அவங்க பஸ் ஏற்றி கூட்டிட்டு இங்க ஆப்ரேஷன் பண்ண நமக்கு ஆச்சரியமா இருக்கு. 9 வருடங்களா நான் நடந்துட்டு இருக்கு இந்த விஷயங்கள். ஃபர்ஸ்ட் சேனல் நீங்க தான் எங்களை இன்டர்வியூ எடுக்கிறது. வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். ரெட் ஹில்ஸில் இருக்கக்கூடிய ரெட் ஹில்ஸ் மார்க்கெட் பகுதியில் ரொம்ப வருட காலமாக இலவச கண் மருத்துவமனை, இலவச ஸ்கேன் சென்டர் நடத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க. இலவச கண் மருத்துவம், இலவச ஸ்கேன் சென்டர், இது எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்கு. அதுவும் ஸ்கேனே இலவசமாக பண்ணுறாங்களா வரக்கூடிய மக்கள் அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு தான் இந்த இடத்த பார்க்க வந்தோம். பட் இங்கே 9 வருட காலகட்டமாகவே இலவச கண் மருத்துவமனை அணுதினமும் நடந்து வந்துகிட்டு இருக்கு. சுமார் ஒரு நாளைக்கு 40லிருந்து 70 பேஷண்ட்ஸ் வரைக்கும் இலவச கண் சிகிச்சை இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வெறும் கண் சிகிச்சையோட மட்டும் நிற்காம அவங்களுக்கான லேசர் ஆப்ரேஷன் செலவு, அதுக்கப்புறமா அந்த லேசர் ஆப்ரேஷன் முடிஞ்சு அந்த டஸ்ட்டு க்ளீன் பண்ணக்கூடிய வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சிகிச்சையுமே முழுக்க முழுக்க எளிய மக்களுக்காக இங்கே இலவசமாக அளித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி ஒரு ஜெனரல் கிளினிக்குமே இருக்குது. இந்த கிளினிக்கில் ஒரு நாளைக்கு சுமார் 70 பேஷண்ட்ஸுக்கு இலவசமான மருத்துவம் அளிக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த கிளினிக் பொறுத்த வரைக்கும் காலை மாலை அப்படின்னு 2 ஷெட்யூல் இருக்குது. நீங்கள் 8:30 to 9:30க்குள்ளே நீங்கள் முன்னாடி வரக்கூடிய எல்லா பேஷண்ட்ஸுகளுக்கும் இங்கே டோக்கன் அடிப்படையில் இலவச சிகிச்சை, இலவசமான ட்ரீட்மெண்ட் அளிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்களோட மருந்து மாத்திரை செலவு, அவங்களுக்கான பிளட் டெஸ்ட் செலவு, ஏன்னா இங்கே பிளட் டெஸ்ட் சென்டருமே இருக்குது, அவங்களுக்கான எக்ஸ்ரே ஸ்கேன் செலவு, இது எல்லாமே முழுக்க முழுக்க இலவசமாக இந்த காமராஜர் மருத்துவமனையில் அளிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. செங்குன்றம் பகுதி மக்கள் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏகப்பட்ட மக்கள் இந்த இடங்களுக்கு பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இந்த ரெட் ஹில்ஸ் பகுதியில் இந்த மார்க்கெட், இந்த ஏரியாவில் இலவச இந்த கண் மருத்துவமனை அந்த விஷயத்துலேருந்து இருந்து டெய்லியுமே பல மக்களுக்கு இலவசமாக ஸ்கேன் எடுத்து தர இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறமா இந்த இடத்த விசிட் பண்ணப்போ தான் நமக்கு தெரிஞ்சது பல வருட காலமாக பல லட்சம் மக்களுக்கு நீங்கள் உதவி பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்ட்டு உங்களோட ஃபவுண்டேஷன் சார்பாக. இதை பற்றி சொல்லுங்கள் சார். இது எத்தனை வருட காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு? என்னென்ன இங்கே மக்களுக்கான இலவச சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு இருக்கு? இது செங்குன்றம் வட்டார நாடார் இளைஞர் அணி என்ற அமைப்பால் 9 வருடங்களாக நான் நடந்துகிட்ருக்கு இந்த விஷயங்கள். எங்கள் அமைப்பு ஒரு 45 வருஷமாக இந்த ஊரில் இயங்குது.
நான் பிரசிடெண்ட் ஆன அப்புறம் 9 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இது மாற்றத்துக்கு ஏற்படுத்தணும்னு நம்ம வந்து இதை வந்து மருத்துவ சேவை செய்யணுன்றதுக்காக இதை நாங்கள் 9 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். அப்போ முதல்ல வந்து ஒரு கிளினிக்காக தான் ஆரம்பித்தோம். இதை கிளினிக் ஆரம்பித்து அது நல்லா டெவலப் ஆகும்போது தேவைப்பட்டது வந்து பிளட் டெஸ்ட் சென்டருக்கு மஸ்ட்டாக தேவைப்பட்டுச்சு. சரி, அது வெளியில் நம்ம அனுப்புகிறோம் அப்படின்றதுனால பிளட் டெஸ்ட் சென்டர் ஆரம்பித்தோம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பிளட் டெஸ்ட் சென்டர் ஆரம்பித்தோம். அப்போ கொஞ்சம் நாளில் வந்து இதை நம்ம இந்த செங்குன்றம் பகுதியை சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்கிறதுனால எல்லா அரசு மருத்துவமனையிலேருந்தும் கர்ப்பிணிகள் வந்து ஸ்கேனுக்காக இந்த ஊரில் நம்ம ரொம்ப இது பண்ணுறத பார்த்தப்போ ஒரு ஸ்கேன் சென்டர் ஆரம்பித்தோம். ஸ்கேன் சென்டரும் ஆரம்பித்து நடத்திட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கண் மருத்துவமனையை ஆரம்பித்தோம். இலவச கண் மருத்துவமனை ஆரம்பித்தோம். அதுக்கு கடைசியாக வந்து இப்போ நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி சென்டர் ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கோம். இதில் என்னென்னா டெய்லி ஒரு 140 பேருக்கு இலவச ட்ரீட்மெண்ட் வந்து கிளினிக்கில் நடக்குது. காலையில் 70 பேருக்கும் சாயங்காலம் 70 பேருக்கும் இலவச ட்ரீட்மெண்ட். காலையில் லேடி டாக்டரு, ஈவினிங் ஜென்ஸ் டாக்டரு. டாக்டர் ஃபீஸ்லேருந்து மெடிசன்லேருந்து குளுக்கோஸ்லேருந்து எல்லாமே ஃப்ரீ, டோட்டலாக ஃப்ரீயாக பண்ணுவோம். அப்புறம் பிளட் டெஸ்ட் சென்டர் வந்து டெய்லி வந்து 20 பேருக்கு டெய்லி குறையாமல் 20 பேருக்கு குறையாமல் டெய்லி பிளட் டெஸ்ட் சென்டர் காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து அது நடக்கும். இது டெய்லி எம்டி ரேடியாலஜி ஒரு பெரிய டாக்டரை வச்சு அவங்க தலைமையில் வந்து டெய்லி 20 கர்ப்பிணிகளுக்கு நம்ம இந்த செங்குன்றத்தை சுற்றி இருக்கிற எல்லா இதையும் சேர்த்து 20 கர்ப்பிணிகளுக்கு வந்து நாங்கள் வந்து இலவசமாக ஸ்கேன் எடுத்து கொடுக்க ஆரம்பித்தோம். அந்த சேவையை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்தோம். அப்போ வந்து எக்கோவுக்கு மட்டும் நாங்கள் வெளியே அனுப்பணும். எக்கோ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு மட்டும் நாங்கள் வெளியே அனுப்பும்போது சரி, அப்போ என்ன பண்ணோன்னா ஒரு கார்டியாலஜி மேடம் போய் நாங்கள் அப்ரோச் பண்ணி அவங்க வந்து எங்களுக்காக வந்து அவங்களும் எக்கோ டெஸ்ட் வந்து இங்கேயே கார்டியாலஜி வச்சு இங்கேயே எடுக்க ஆரம்பித்தோம். இது டெய்லி 20 பேருக்கு நடக்குது. கண் ஹாஸ்பிட்டல் வந்து டெய்லி 40 ஓபி. காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா 40 ஓபி பார்ப்பாங்க. 40 ஓபி பார்த்துட்டு டெய்லி 5 இலவச ஆப்ரேஷன். 5 இலவச ஆப்ரேஷன் டெய்லி லேசரில் லேசர் ஆப்ரேஷன் வந்து இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் அதோட காஸ்ட் எவ்வளோன்ட்டு. அது வந்து இங்கே நம்ம நான் இந்த கடந்த வருடங்களில் நம்ம பார்க்கும்போது மிகவும் ஏழ்மையான மக்கள், ரொம்ப வருத்தத்தில் பிள்ளைங்க கைவிட்ட மக்கள், அவங்களால பண்ண முடியாமல் அந்த ஒரு 30,000 40,000 அவங்ககிட்ட இல்லாமல் அவங்க கண்ணு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டில் இருக்கவங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து இங்கே வந்து இந்த 2 வருஷம் தான் ஆச்சு கண் ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து. 2000க்கு மேற்பட்ட அறுவை சிகிச்சை எங்கள் டாக்டர் பண்ணியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஒரு கேஸ் கூட ஃபெயிலியர் இல்லாமல். அந்த ஒரு சந்தோஷம் தான் எங்களுக்கு பெருசு. என்னன்னா ஒரு கேஸ் கூட ஃபெயிலியர் இல்லாமல் எல்லாரும் எங்கள் டாக்டரை அவ்வளோ சந்தோஷப்படுத்தி அவ்வளோ சந்தோஷமாக அந்த சிரிப்பை பார்த்துட்டு போகிறது வந்து அவங்களுக்கு பெரிய சந்தோஷமாக. டெய்லி இன்றைக்கும் அவங்க ஆப்ரேஷன் தேட்டரில் தான் இருக்காங்க. டெய்லி 5 ஆப்ரேஷன் இலவசமாக பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஃபிசியோதெரப்பி லாஸ்ட்டாக ஆரம்பிக்கும் போது நம்ம அது ஒரு இதாக தான் ஆரம்பித்தோம். சரி, அப்புறம் தான் தெரியுது நம்ம இந்த ஊரை சுற்றி இருக்க எத்தனை பேர் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அவங்களுக்கு டெய்லி ஃபிசியோ பண்ணுறதுக்கு 500 ரூபாய் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் வீட்லேயே முடங்கி போய் அவங்களோட எல்லா நடவடிக்கைகளும் வீட்லேயே முடங்கி போகும்போது நம்ம இங்கே வரும்போது டெய்லி 20 ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை நான் பார்க்குறேன். 20 பேர். எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னா இவ்வளோ பேராக ஸ்ட்ரோக்கில் இருக்காங்க. அவங்களோட குடும்பத்தில் கேட்கும்போது சார் அவர் மட்டும்தான் சம்பாரிச்சிட்டு இருந்தார், என் குழந்தை 3 வயசு தான் ஆச்சு, இந்த குழந்தைய நான் படிக்க வைக்கணும், நான் எப்படி காப்பாற்றுவேன். எவ்வளோ கஷ்டங்கள் நடுவில். அதாவது அந்த இதுக்குள்ளே போகும்போது தான் ஒன்று ஒன்றா தெரியுது நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள்லாம் மக்கள் படுறாங்கன்றத. இது ஒரு சிறு முயற்சியாக வந்து இதை எங்கள் சமுதாய அமைப்பு நாடார் சங்கம் என்ற ஒரு சமுதாய அமைப்பை வச்சு எல்லா மக்களுக்குமான அவங்களுக்கு எல்லா மதம் எல்லா சமூகங்களுக்கும் சேர்த்து தான். எந்த சமூகத்தும் ப்ரியாரிட்டி எங்களோட இதுக்கு ப்ரியாரிட்டி எதுவுமே இல்லாமல் எல்லா மக்களுக்குமான ஒரு சமூக சேவையை வந்து எங்கள் அமைப்பு செஞ்சிட்டு இருக்கோம்.